ப்ரோ வணக்கம் ப்ரோ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்எஸ்வி கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் காமிக்கிது, என்ன கிளிக் பண்ணணுமா? இதில் வந்துட்டு நம்ம ஏதோ பை ஆப்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். போயிட்டு எவ்வளோ $50 தான் இருக்குது. இது 35 ரூபாயா? அப்புறம் என்ன போடுறது? என்ன இது போடு. எங்கே இருக்குது? டேய், எங்கடா நான் ஆர்டர் போட்டது? அங்கே இதுதான். என்னடா அது? இதுதான் நான் ஆர்டர் போட்டதா? ஓகே. ஃப்ளார் ரன் என்னது? மிஸ்டாமேஷ் ஏதோ ஃப்ளார்னு போட்டிருக்கு. கிளாசிக் அப்படின்னு. டஸ்ட்பினில் தான் பண்ணணும். இது கொண்டு வச்சு நான் இங்கே இருக்கும். இதையும் கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டலாம். இப்போ வந்துட்டு நம்ம காசு போடணுமா? இது எவ்வளோ காசுன்னு போடணும்ல. இது வந்துட்டு நம்ம ஒரு $4 ரூபான்னு போட்டுக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு $3.7 போட்டிருக்காங்க. சாரி, டாலர். இது வந்துட்டு $5.98 போட்டிருக்கு. நம்ம 6 போயிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு கடை திறக்கணுமா? கடை திறந்தாச்சு. வந்துட்டு ஃபஸ்ட்டு கஸ்டமர் திறந்த அடுத்த செகண்டே வர்றாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். பாருங்கள் கைஸ். சார் கைஸ், என்ன கைஸ், ஒரு பொண்ணு போய் வந்திருக்கு. சரி, ரெண்டுமே வாங்கியிருக்கு. $100 கொடுத்துருக்காங்களா? இவ்வளோ கொடுக்கணுமா? $90 கொடுத்தாச்சு. போ. என்னடா போக மாட்டேங்குது? என்னடா கொடுக்கணும்? ப்ரெஸ் என்டர் டு டேப் த செக் அவுட்டா? இங்கே இருக்கு என்ட்ரு. போயிடுச்சு. ப்ரோ வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, இவன் எல்லாம் டர்க்கியில் இருக்க மாதிரி தானே எனக்கு தெரியும். இவன் டர்க்கி தான் ப்ரோ இருப்பான். இப்படி போட்டு $10 பண்ணுவான். அவனா டர்க்கியில் இருந்து தான் வந்திருக்கான். நம்ம டர்க்கியில் இருக்கோமா? $1 டாய். $4 வாங்கிட்டு $1 கேட்குற பாரு. சில்ட்ரன்றதுக்கே நான் செத்து போயிடுவேன் போல இருக்கு. $10. சார் வாங்க சார். எவ்வளோ? $10 கொடுத்துக்கோமா? நான் இங்கே இருக்கு சார், போயிட்டு வாங்க. $49 வந்திருக்கு. இன்னும் நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மள்கிட்ட $49 இருக்குது சார். போட்டு அவ்வளோதான். இப்போ வந்துட்டு புதுசு ஆயில் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அது போடலாம். அப்புறம் ப்ரெட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அது போடலாம். அப்புறம் பாஸ்தா இதையும் போட்டுருவோம். காசு பத்தலையா? வெயிட் பண்ணுங்க. ஆனால் வாங்குவான் இல்லை. ஒரு ஆண்டி வந்துருக்காங்க. உங்களும் $10 வாங்கியிருக்காங்க. $90 கொடுக்கணுமா? ஏதாச்சும் போயிட்டாங்க. வந்துட்டு பர்ச்சேஸ் கொடுத்துடலாம். நம்ம கடையை மூடிடும். இதை எடுத்து சூ பவுடர் இங்கே போடுவோம். நேரம் இங்கே போகணும். வேகமாக போடுறோம். இங்கே இருக்கு. இதையும் போட்டாச்சு. ரெண்டாவது போடு. இந்த ஸ்லைஸ் பிரெட் 1 2 3 4 5 12 இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம போட்ட ஆயில் தினசரி யூஸ் பண்ணுறோம். அந்த ஆயில் $18 தான் கொடுத்துருக்காங்க.
எத்தனைது? 1 2 3 4 5 6 மொத்தம் 12 18 ரூபா தான். பார்த்துக்கோங்க கைஸ். 12 ஆயில் இது 12 ரூபா தான். வந்துட்டு காசு போடணும். இன்றைக்கி காசு போடுவோம். இது வந்துட்டு 4 ரூபான்னு போடுவோம். ஓகே, இதுக்கு வந்துட்டு 5 ரூபா போடுவோம். நம்ம போடுறது தான். இதுக்கு 3 ரூபா போடுவோம். இதுக்கு 4.5 அப்படி போயிட்டுரும். இந்த லேடி ரொம்ப நேரமாக நின்றுருக்கு. போய் பார்த்துட்டு முடிச்சு விட்ருவோம். போயிட்டு வாங்க. 4 ரூபா 40 ரூபாயா கொடுங்க. போயிட்டு வாங்க. கடையை திறந்து வச்சுக்கலாம். வாங்கம்மா வாங்க. நான் வரமாட்டேன். கடையை முன்னால் எல்லாம் போயிட்டாங்களோ. கடையை மூடிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களோ. இது ஒன்று ஆர்டர் போட்டுருவோம். ஐயோ, காசு இல்லையா? அதே லேடி இருக்கு. அதே லேடி வந்து திரும்பியும் ஏதோ வாங்கிட்டு போகுது. சூசு பவுடர் வாங்க தான் திரும்பி வந்துச்சா. 5 ரூபா இல்லை, சாரி, டாலர். நான் இந்தியாவில் இருக்கனால ருப்பின்னு சொல்லிட்டு அப்படியே பழக்கமாயிடுச்சு. அந்த ஆண்டி நம்ம கடைக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன். சாரும் பின்னாடியே வர்றாரு. நம்ம கடைக்கு வருவாரா? யாருமே வரல. யாராவே தொப்பை வச்சுருக்க அங்கிள். இது நான் போட்டிருக்காரு. ஒரு ப்ரெட்டு, ஒரு ஆயில். தொப்பங்கிள் 8 ரூபா கொடுத்துருவேன். 8.5. இவங்களும் கார்டே கொடுத்துருவோம். எல்லாம் கார்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். 4 ரூபா. அது தொப்பங்கிள் திரும்பி வந்திருக்காரு. தொப்பங்கிள் நல்லா அள்ளி போட்டு வாங்க. என்ன தொப்பங்கிள் அள்ளி போட்டு வர சொன்னால் எப்படி வர்றீங்க? இப்படி வந்தால் நம்மளுக்கு எப்படி காசெல்லாம் வரும்? போயிட்டு வாங்க. அத்தடம் வாங்க. இங்கிட்டு பாருங்க ஐஸ், நம்ம 11 செக் அவுட் பண்ணியிருக்கோமா. 25 பண்ணணுமா இன்றைக்கி? என்னன்னே தெரில. என்னடா இன்னும் எவனும் வரமாட்டானே. அவங்க வந்துட்டாங்க. ஃப்ளார் 36 ரூபா வந்துச்சு. ஏதாவது இல்லையான்னு பார்ப்போம். மற்ற எல்லாமே இருக்குது. ஓகே, ஃப்ளார் மட்டும் போட்டுருவோம். இடு அப்படியே போட வேண்டியதான். மேலே அப்படியே போட்டுரு. ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்துட்டு செக் அவுட் கொடுக்கணும். கார்டு கொடுத்தா நல்லாயிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கார்டே கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா நம்ம சில்லற என்ன தேவையில்ல. நான் இருட்டாக இருக்குது, லைட்டாகலாம் வைக்க மாட்டேங்களா? ஐயா, இங்கே லைட் இருக்குது, எப்படா போடுறது? சார் என்ன சார் 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் சார். சூப்பர் சார், நீங்கள் தான் சார். உங்களை மாதிரி 2 பேர் வந்தாங்கன்னா நாங்கள்லாம் கோடீஸ்வரம் ஆயிடுவோம். டேன் ஆன் த லைட் யூஸிங் த சுவிட்ச் ஆன் த வால். இங்கடா இதுவா போட்டாச்சு. அடி இதுவாடா உங்கள் ஊரில் லைட்டு? வெளிச்சம் லைட்டாக மட்டும் தான்டா அடிக்குதுடே. ஃபுல்லாக இருட்டாண்டா இருக்குடே. இதெல்லாம் சத்தியமாக இதெல்லாம் லைட்டுன்னு சொல்லக்கூடாதுடாடி. இது மூவ் பண்ணலாமா? இதை எடுத்து கரெக்டாக இங்கே வைப்போம். இதை எடுத்து இங்கிட்டு, இதை எடுத்து நம்ம தான் இங்கே வைப்போம். இந்த இடத்துல நம்ம மூஞ்சி தெரிய மாதிரி அப்படியே ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி தரமாக இருக்கும். என்னடா இருட்டாக இருக்குது. இன்னும் 3 ரூபா கொடுக்கணுமா? கொடுத்தாச்சு. சார் வாங்க சார். மொட்டை சார் 13 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. போயிட்டு வாங்க. ஆண்டி என்ன ஆண்டி இப்போலாம் வாங்கக்கூடாது ஆண்டி, ரொம்ப தப்பு.
போயிட்டாங்க. 9 ஆயிடுச்சு. க்ளோஸ்டுன்னு காமிக்க. நான் வந்துடுவாங்களா? நான் இங்கிட்ட ஒரு ஆண்டி வர்றாங்க. ஓ அக்காவா? நான் கூட ஆண்டின்னு நினச்சிட்டேன். கீழேடா, கீழே வைக்க முடியுமா? வச்சிடலாம். அந்த ஆண்டி ஓகே கரெக்டாக இருக்கு. ஏண்டா கரெக்டாக சில்லறை கொடுத்தாலும் ஏன்டா நிற்கிறீங்க? போயிட்டு வாங்கடா, போங்களா. சரி கடையை மூடி விட்டுருமா? கடை மூடிடும். இன்றைக்கி 19 கஸ்டமர் வந்திருக்கேன். நமக்கு இன்றைக்கி டோட்டல் ப்ராஃபிட் 58 ரூபா. 108 ரூபா நம்மள்ட்ட இப்போ இருக்குது. சரி போடுவோம். அடுத்த இன்னையிலேருந்து பில் வருமா? ஓகே. அப்போனா என்ன இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே எல்லாம் இருக்கா? சரி போடுவோம். ஆயில் ஒன்று போட்டாச்சு. அப்புறம் ப்ரெட்டு வேணாம். சாக்கி பிக் இது ஒன்று. அப்புறம் பாஸ்தா ஒன்று போடுவோம். சாக்கு பிக் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் ஒரு பாஸ்தா, அவ்வளோ போட்டாச்சு. இதை எடுத்து இங்கிட்டு போடுவோம். நம்ம இப்படி லைனாக இப்படி போடுவோம். இந்த ஒரு ரேக் ஃபுல்லாக சாக்கு பிக்கு, அப்புறம் ஒரு ரேக் ஃபுல்லாக பாஸ்தா, அப்படி போட்டால் நல்லாயிருக்கு. இப்போ பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் அப்படி தான் போடுறாங்க. இது வந்துட்டு ஆயிலாக இங்கே போடும். ஓகே அவ்வளோ. கஸ்டமராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இருங்க. வாங்க ஆண்டி. என்ன ஆண்டி நேற்று நைட்டு வந்தீங்க? போயிட்டாங்க. இந்த ஆண்டி தான் நைட்டு வந்தாங்க. அந்த ஆண்டி இப்போ வந்தாங்கன்னு தெரில. போயிட்டு வாங்க ஆண்டி. அக்கா வாங்கக்கா. என்னக்கா இவ்வளோ அக்கா? ஒரு பொருள் வாங்கிட்டு போனால் நம்ம கடைக்கெல்லாம் அலௌடு இல்லைக்கா. ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க? சார் வாங்க சார். இவர் 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனார்னு நினைக்கிறேன். எனக்கு 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனான்னு பார்த்தா ஒன்று தான் போயிட்டு போகிறேன். நீ அப்படியே கொஞ்சம் நில்றா, கொஞ்சம் நேரம் நில். நான் கொஞ்சம் நோண்டிட்டு வரேன் என்ன இருக்குன்னு. மேனேஜ்மெண்ட் எனக்கு இது என்னோட லைசன்ஸா எல்லாம் அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே இதெல்லாம் எம்ப்ளாய் ஹையர் பண்ணலாமா? ஓகே. என்னது ஸ்டோரேஜ் பக்கத்தில் ஒரு ஸ்டோரேஜ் இருந்துச்சு, அதுன்னு நினைக்கிறேன். கஸ்டமைஸ் என்னன்னே தெரியல. அதெல்லாம் என்ன பேங்க்கு லோன் எடுக்கலாமா? சரி ஃபஸ்ட்டு சாரை அனுப்பிச்சி விட்ருலாம். கொடுங்க சாரே, போயிட்டு வாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க சார். என்ன சார் நெஞ்ச நிமித்துட்டு வருங்க? பெரிய வீராப்புன்னு நினப்பு. 14 ரூபா. போயிட்டாங்க மேம். இப்போ லோன் எடுக்கலாமா? வேணாம் விடுங்க, நம்மளுக்கு தான் காசு இருக்குல்ல. வாங்க சார், போங்க சார். என்னது ஸ்டோர் லெவல்? நம்ம செக் அவுட் போடலாம். அது 5++5 அப்படின்னு ஏறிட்டே இருக்குது. இது எவ்வளோன்னு தெரியல மொத்தம். சரி விடுங்க, அப்படியே ஏறுது. பாருங்கள் கரெக்டாக பாருங்கள். இப்போ போடுறேண்ணா இந்த 5+. இப்போ ஃபுல்லாக ஏறிடுச்சு. இப்போ 3rd லெவல் போகிறோன்னு நினைக்கிறேன். இந்த அக்கா வந்தாங்கன்னா 3rd லெவல் போயிடலாம். 10.5. ஓகே
தெரியல போயாச்சு. வந்துட்டு ப்ராடக்ட் லைசன்ஸும் வாங்க சொல்கிறாங்க. எவ்வளோ இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோடா 200 காசு இல்லையே. லோன் எடுப்போமா? வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வைப்போண்ணா. அடுத்த டேக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த லைசன்ஸை வாங்கி, லைசன்ஸில் என்ன இருக்குது, வாட்டர் பாட்டில் இருக்குது, சீஸு, டார்க் காஃபி பவுடரு, அப்புறம் வந்துட்டு எக்ஸு 8 பேக்ஸ், அப்புறம் மில்கா, அப்புறம் டீ பிளாக். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் முடிப்போம். 8 ரூபா போடு. நானிங்க சார் இப்போலாம் வந்தீங்கன்னா நம்ம கடைக்கெல்லாம் வந்துடாதீங்க, போங்க. ஒரு 4-5 வாங்கிட்டு வந்தால் போதும். நீங்கள் இப்போ வரலாம். ஒன்று போய் வாங்கிட்டு வராங்க பார்த்தியா, அதான்டா. இப்போ ஏதாவது ஸ்டாக் கம்மியாயிருக்கா? இந்த ஃப்ளாரு ஷூஸு ஃபுல்லாக காலியோ. தள்ளுங்க ஃபுல்லாக ஷூஸு ஃபுல்லாக. அப்புறம் வந்துட்டு வேறு ப்ரெட் இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. இதை மட்டும் போடலாம். போய் ரீஸ்டாக் பண்ணி விட்ருவோம். ஃப்ளார் இருங்க சாரே வரேன். நேராக போய் சுசு இங்கே மேலே ஷார்ட். அப்புறம் வந்துட்டு சார் வாங்க சார். இப்போ லைட் பண்ணுவோமா? லைட் போட்ட மாதிரி இல்லைடா. டீ அங்கே வாங்க, 1 ரூபா. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. 4 போயிட்டு வாங்க. 1 ரூபா. போயிட்டு வாங்க. இதோ 4.5. ஓகே, கடை மூட முடியாதா? 9 மணி வந்தால் தான் மூட முடியும். அதோ பாரு தூரத்தில் டோலக்பூர் மலை. இது எதுக்குறா சொன்னேன் நான்? இங்கே தான் மலை இருக்கான்னு பார்ப்போமா? சுற்றி போவோம். இது என்ன ப்ளீஸ் இங்கே பாருங்க. இப்போ வந்துட்டு இந்த சவுண்டை மட்டும் மாற்றிட்டு இந்த ரோட்டில் நம்மளா நடந்து வந்தோம்னா இது ஃபுல்லாக ஹாரர் கேம் மாதிரியே இருக்குது. யாரோ நம்ம செக் அவுட் பண்ணணும். வெயிட் பண்ணுறாங்க. சார் வாங்க சார். என்ன சார் 9 மணிக்கு வரீங்க? சொட்ட சார். போயிட்டு வாங்க. வந்துகிட்டே இருக்காங்க. வாங்கம்மா. நான் போய் அடுத்த நாள் வரேன். போடு சார். என்ன சார் நீங்கள் கடையை மூடுற நேரத்துக்கு வர்றீங்க? கடையை மூடி விட்ருவோம். அப்போ தான் எவனும் வர மாட்டேன். $14 போட்டாச்சு. ஐயோ போட்டாச்சு. போங்க, கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இதோட நம்மளோட வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். பை காய்ஸ், விஷ் யூ ஆல். தேங்க்யூ.